ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மட்டன் தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க. எண்ணெய் சூடானோன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலையை போட்டுட்டு 4 பச்சை மிளகாவும் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்குங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. 3 தக்காளி அதையும் நல்லா போட்டுட்டு இந்த வெங்காயத்தோடையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா 3 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இதை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு மட்டனை ஒரு 7 விசில் போட்டிருக்கேன். மட்டன்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நம்ம அந்த தண்ணியே போதும். அப்படியே கிளறி விட்டுட்டு மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வரும்போது 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்குங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காக. நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிரேவியாக வந்திருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கிரேவியாக வந்திருக்கும். 1 ஸ்பூன் மிளகு தூளியும் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா சுண்டி வரும்போது இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.